இயற்கை விவசாயி கீதா. கெமிக்கல்ஸ் இல்லாத இயற்கையான மாம்பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆர்கானிக் மாம்பழ விவசாயி கீதா கிட்ட கேட்டோம். அவங்க மாம்பழம் விரும்பிகளுக்காக அருமையான 2 டிப்ஸை கொடுத்தாங்க. நம்ம இயற்கை விவசாயம் பண்றது தானேங்க, பழத்தோடவா முழுசாவும் எல்லோ இருக்கும். இப்போ நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணா இங்க மட்டும்தான் எல்லோவா இருக்கும், இந்த ரோ எல்லாம் வந்து ஒயிட்டா இருக்கு. இதுதான் இயற்கை விவசாயம். இந்த பார்க்குறது நமக்கு பழம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையா பண்ணா இந்த மாதிரி தான் பழம் வந்து ஷைனிங் இல்லாம இந்த மாதிரி நேச்சுரலா இதை வச்சுதான் நம்ம இயற்கை விவசாயம் அந்த என் பேர் கீதா. அஃபிலோ ஹாவதபர்க்கு எலாவூர்ன்ற கிராமத்துல நாங்கள் ஆர்கானிக்கா வந்து பண்ணியிருக்கேன். நேர்ந்த விவசாயம் தான் பண்ணியிருக்கோம். மங்கனவள்ளி, ஜவாது, மாம்பசத்து, ரொமாலி, தோத்தாப்புல், பெங்களூர் பீமும்பாங்க சொல்லுவாங்க. இவங்க நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோங்க. மாம்பசு மாம்பசு, இது வந்து பங்கனப்பள்ளி, இது ஜவாரி, இது வந்து பெஞ்சூரா, இது வந்து கஞ்சவான. ஓகே, எல்லாம் இயற்கை விவசாயம் தான் நீங்களே பண்றீங்க. இது ஒவ்வொன்றா விலை சொல்லுங்க. இது வந்து 200 ரூபாய் தரு. மாம்பசமோட விலை 200. இது வந்து 100 ரூபாய். வங்கனப்பரியோட விலை 100 ரூபாய். ஜவாரியோட விலை 50 ரூபாய். இது வந்து 50 ரூபா சார். வாழைப்பழம் வந்து கிலோ வந்து 60 ரூபா. மாம்பழத்தோட வெளிப்பகுதியை பாருங்க, ஷைனிங் இல்லாம நேச்சுரலா இருக்கு. கொஞ்சம் கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கு. இது இயற்கை வேளாண்மையில விளைஞ்ச பழமா. இந்த மாதிரி வண்டு குடைஞ்ச மாம்பழம் கிடைச்சா மிஸ் பண்ணிடாம சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாம்பழத்தை கட் பண்ணி உள்ள பாருங்க, பழம் முழுக்க ஒரே மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்படி இருந்தால் அது ஆர்கானிக் மாம்பழமா. நீங்க வாங்குற மாம்பழம் இயற்கை முறையில் பழுக்க வச்சதான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். கெமிக்கல் உரம் போடாம இயற்கை வேளாண்மை மூலம் விளைவித்த ஆர்கானிக் மாம்பழம் நல்ல சுவையா இருக்கும். ஆர்கானிக் மாம்பழத்தை கல்லு போடாம இயற்கையா பழுக்க வச்சு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது.